ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் 2 பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ அதெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கல்பாசியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீட் நீட்டாக கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஆனியனை பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கணும், அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கப்பில் காப்பிடி வழக்கில் 3/4 காப்பிடி வழக்கு பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நான் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதில் நான் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ½ லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான 1 பாட் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். பிரியாணி டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம காய்கறியோ இல்லை கறியோ எதுவும் போடலை, பட் பிளெயின் பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஃபுல்லாக காலி பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்து வேறொரு ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.